தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் பல எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணமும் அமித்ஷாவுடனான சந்திப்பும் கோடை வெயிலின் சூட்டை விட தமிழக அரசியல் களத்தில் அனலை கிளப்பி உள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை நடைபெற்று வரும் நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை திடீரென எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வதாக தகவல் வெளியானது. தகவல் வெளியான அடுத்த சில மணி நேரத்திலேயே டெல்லி நோக்கி எடப்பாடி பழனிசாமி விரைய அதிமுக கூடாரத்தில் அனல் காற்று வீச தொடங்கியது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்வது அவர் விமான நிலையம் செல்லும் வரை சொந்த கட்சியின் பெரும்பாலான எம்எல்ஏக்களுக்கே தெரியவில்லை. அந்த அளவுக்கு ரகசியமாக அவசரமாக மானிய கோரிக்கை விவாதத்தை புறக்கணித்துவிட்டு டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி கிளம்பி சென்றது பரபரப்பின் உச்சமாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி 11:15 மணிக்கு விமானத்தில் செல்ல பின்னாடியே அதிமுக மூத்த நிர்வாகிகளும் டெல்லி நோக்கி விரைந்தனர். பேரவைக்கு வந்த வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பாதியோடு ஆப்சென்ட் ஆகி பின்னாடியே வேறொரு விமானத்தில் தலைநகர் டெல்லி நோக்கி சென்றனர். பேரவையில் இருந்து வெளியே வந்தவர்களிடம் டெல்லிக்கு செல்கிறீர்களா என கேள்வி எழுப்ப டெல்லிக்கெல்லாம் செல்லவில்லை என கூறிவிட்டு சென்றார் SP வேலுமணி. ஆனால் செய்தியாளர்களிடம் கூறியதற்கு எதிர்மாறாக எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி உள்ளிட்ட அதிமுக மூத்த நிர்வாகிகள் டெல்லி நோக்கி படையெடுத்தனர். டெல்லி சென்றடைந்த எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் மைக்கை நீட்டி கேள்வி எழுப்ப கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்ததாக கூறினார். அத்தோடு அமித்ஷாவை சந்திப்பதாக வெளியான தகவல் குறித்த கேள்விக்கு கூட மறுப்பு தெரிவித்துவிட்டு தான் சென்றார் எடப்பாடி பழனிசாமி. முக்கியமான ஆள் போடல டச் ஆபீஸ் டச் ஆபீஸ் அதெல்லாம் மும்மொழிக்குள்ள ஏற்கனவே நீங்க நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேட்குறீங்களா? நாங்க வந்து டச் ஆபீஸ் பார்க்கறோம். இந்த நிலையில்தான் திடீரென இரவு 8 மணிக்கு மேல் மத்திய அமைச்சர் அமித்ஷா இல்லத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷா இல்லத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியுடன் SP வேலுமணி, KP முனுசாமி, தம்பிதுரை, CV சண்முகம், MP சந்திரசேகர் ஆகியோரும் சென்றிருந்தனர். அமித்ஷாவை சந்திக்கவில்லை என பகலில் செய்தியாளர்களிடம் மறுத்துவிட்டு சென்ற எடப்பாடி பழனிசாமி இரவு நேரத்தில் தனது சகாக்களுடன் அமித்ஷா இல்லத்தில் முகாமிட்டு இருந்தது பரபரப்பை கிளப்பியது. 8:15 மணிக்கு தொடங்கி 10:15 மணி வரை 2 மணி நேரத்திற்கு மேலாக சந்திப்பு நிகழ்ந்தது அரசியல் களம் சூறாவளி போல சுழன்றடிக்க காரணமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் அமித்ஷாவுடனான சந்திப்பை முடித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த EPS இருமொழி கொள்கை, தொகுதி மறுவரையறை, நிதி ஒதுக்கீடு, நதிநீர் இணைப்பு திட்டம் ஆகிய தமிழக உரிமை சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்துதான் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக கூறியதோடு டாஸ்மாக் முறைகேடு குறித்து முறையாக விசாரிக்க வலியுறுத்தியதாக தெரிவித்தார். தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழி கொள்கை கடைபிடித்து வருகிறது. அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். அமித்ஷாவுடனான சந்திப்பில் கூட்டணி குறித்து பேசப்பட்டதா என்ற கேள்விக்கு வழக்கம் போல கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என்ற எடப்பாடி பழனிசாமி சூழலுக்கேற்ப கூட்டணி அமைக்கப்படும் என்றார். மேலும் கூட்டணி குறித்து அமித்ஷாவுடனான சந்திப்பில் அரசியல் ரீதியாக எதுவுமே பேசவில்லை என அடித்து கூறினார் எடப்பாடி பழனிசாமி. எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க. கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி, திமுக கூட்டணி அங்கே வைக்கின்ற கட்சியில் அங்கேயே இருக்க போதா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும்.
பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய பிறகு முதன் முறையாக அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியது பல யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அதிமுக அலுவலகத்தை பார்வையிட வந்த நேரத்தில் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கிடைத்ததால் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக விளக்கம் அளித்தாலும் இந்த 2 மணி நேர சந்திப்பு 2026 தேர்தல் கூட்டணிக்கான சந்திப்புதான் என கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது.